எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராஜ். நான் இப்ப இருக்கிற குப்பை கிடங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா சண்முகா நதி. பழனியில இருக்க சண்முகா நதி. பழனி கோயில் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரசித்தி வாய்ந்ததோ அதே அளவுக்கு பிரசித்தி வாய்ந்தது இந்த சண்முகா நதி. அப்பேற்பட்ட சண்முகா நதி எப்படி நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த சண்முகா நதி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இப்ப தெரியாம போயிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பழனி கோயிலுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரவங்க எல்லாருமே இங்க தீர்த்தம் ஆடிட்டு தான் அங்க போவாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில இருக்க கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு இந்த சண்முகா நதியிலேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் தான் தீர்த்தமா வழிபட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சண்முகா நதி என்ன மாதிரி நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் இங்க இருக்க வீதி லீடர்ஸ் அமைப்பினர் எடுக்கிறாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளீன் அப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இதுக்கான அடுத்த கட்ட பணிகளை செய்ய போறேன். ஸோ நாளைக்கு இங்க கிளீன் அப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிறவங்க கலந்துக்கங்க. நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் போடுறேன், அவங்களுக்கு ரீச் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. அடுத்த வாரத்திலேருந்து இதை முழு கட்டமா வேலை பார்த்து இதுல இருக்க அந்த ஆகாய தாமரை அகற்றி சாக்கடை தண்ணியெல்லாம் எடுத்து முழு ரீச்சில வேலைகள் பார்த்து இந்த சண்முகா நதியை மீண்டும் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு கொண்டு போற வேலைகளை செய்ய போறோம். இந்த சண்முகா நதி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த சண்முகா நதி ஆக்சுவலா இது எவ்வளோ குப்பை இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஒரு கெட்ட நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியோட தோல், இந்த மாதிரி மாமிச கழிவு, எல்லா விதமான கழிவும் இருக்கு. அந்த சைடு குப்பை வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. இதுலேருந்து 2 கிலோமீட்டர் தான் பழனி கோயில் இருக்கு. இந்த நதி எந்த நிலைமையில இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படிதான் நம்ம இங்க இருக்க நீர்நிலைகளை நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் மாறணும், இதை சரி பண்ணணும். மக்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமையை நம்மளால மாற்ற முடியும். ஸோ முதல் கட்டமா இங்க இருக்க குழுவினர் நாளைக்கு வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் நம்பர் போடுறேன், கான்டாக்ட் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. நாங்கள் அடுத்த வாரத்திலேருந்து மற்ற வேலைகள் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க ஆகாய தாமரை அகற்றி இங்கே இருக்க சாக்கடை தண்ணியை சுத்திகரித்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர்.